என் அன்பு ஈழத்து உறவுகளுக்கு வணக்கம். திருமணம் நிக்கா விரைவில் வர இருக்கின்ற சசிகுமார் நடிப்பில் பகைவனுக்கு கருவாய் படத்தின் இயக்குனர் அனீஸ் பேசுகிறார். இன்றைக்கு பொத்தில் பிரதேச சபா வழங்கும் மண்ணுக்கு மகுடம் விருதை பெற இருக்கின்ற என் அன்பு சகோதரர் கவிஞர் பொத்தில் அஸ்மினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விருதை வழங்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ஈழத்து பொத்துவில் மண் பெற்றெடுத்த பொக்கிசம். தமிழ் கவியுலகில் கரகோசங்களையும் சாதனை விருதுகளையும் குவித்திருக்கும் கவிஞன். பல ஈழனங்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டி தமிழ் திரைப்படத் துறையில் அழியா தடம் பதித்த கலைஞன். யார் இந்த பொத்துவில் அஸ்மின்? வாருங்கள் பார்க்கலாம். தென்றலே கவி பாடும் தென்கிழக்கு மண்ணில் நாட்டார் பாடல்களின் விளை நிலங்களில் ஒன்றாக விளங்குகின்ற பொத்துவில் பிரதேசத்தில் இயல்பாகவே நாட்டார் பாடலை பாடக்கூடிய குடும்ப பின்னணியில் பிறந்தவர் பொத்துவில் அஸ்மின். பட்டி தொட்டி எங்கும் கடல் கடந்தும் கூட சக்கை போடு போட்ட ஒரு பாடல் ஐயோசாமி பாடல். இந்த பாடலினுடைய கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் எங்களுடைய நண்பர் கவிஞர் அஸ்மின். கவிஞர் அஸ்மின் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு ரொம்ப விருப்பம் தன்னுடைய ஊரையும் இணைச்சு கொண்டு பயணிக்கிறது. அதனால தான் அவர் பொத்துவில் அஸ்மின் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார். எனவே தான் இப்போது உலகம் முழுக்க பொத்துவில் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே இப்போ தெரியுது. இந்த பாட்டை எழுதியது யார் என்று சொன்னால் இலங்கை வாழ் கவிஞன் அஸ்மின் என்ற ஒரு இளைஞன், என்னுடைய நண்பன். அந்த கவிஞன் ஒரு யாப்பிலக்கணம் படித்த கவிஞர். மரபு கவிதை மட்டுமல்ல, முறைப்படி யாப்பிலக்கணம் படித்து இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு இலக்கியவாதி. மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் மறைந்த போது வானம் இடிந்ததம்மா என்ற இரங்கற்பா அவர் பாட்டை எழுதியிருந்தார். அந்த பாடல் கிட்டத்தட்ட 2 மாதம் அவருடைய நினைவிடத்திலே ஒலித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் திரைப்பட புகழ் பாடலாசிரியரும் கவிஞருமான பொத்துவில் அஸ்மினின் பாம்புகள் குளிக்கும் நதி கவிதை நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை கொழும்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கவிஞர் பொத்துவில் அஸ்மின் வசந்தம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கவி பேரரசு வைரமுத்துவின் வாழ்த்துறையை பெற்று மலேசியாவில் நடைபெற்ற இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாட்டில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் கவிதை பாடி திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதி சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற ஒரு கவிஞராக பொத்துவில் அஸ்மின் திகழ்வதாக நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் புகழ்ந்து பேசினார். நான் திரைப்படத்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் அஸ்மின் பாடல் ஆசிரியராக அறிமுகமாகியுள்ளார். அதுக்கு பல பேர் பாட்டு எழுதி அனுப்பிச்சு அதில் நான் ஒருத்தர் இலங்கையிலேருந்து ஒரு தமிழர் அஸ்மின் ஒருத்தரை சூஸ் பண்ணி இந்த பாடல் ஆசிரியர் அறிமுகப்படுத்திருக்கேன். 1997ஆம் ஆண்டு எழுத்துலக பயணத்தை ஆரம்பித்த அஸ்மின் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். இவரை நாம் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சது கவிஞர் அஸ்மினை தான். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான பாடல்களை அவர் எழுதிட்டு இருக்காரு. அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் எப்படி விழுது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது சந்த கவிதைகளும் சரி, வசன கவிதைகளும் சரி, அவ்வளவு அழகாக அவர் எழுதுகிறாரு. பொதுவாக அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவாங்க, கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாங்க, வாலி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் சமகாலத்தில் இன்னைக்கு யுகபாரதி வந்துட்டார். இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் பிரமிக்க வச்சுருக்காங்க நம்மளை. ஆனால் கண்ணதாசன் மாதிரியும் பாடல் எழுத முடியும், முத்துக்குமார் மாதிரியும் பாடல் எழுத முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் அஸ்மின் தான். தமிழகத்தில் அவருடைய திறமைக்கு மதிப்பளிக்கணும். நிறைய படங்களில் ஒரு பாடல்கள் எழுதணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் அஸ்மின். தரத்தோட பாடலாசிரியர் அஸ்மின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இலங்கையிலிருந்து வந்திருக்கும் கவிஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள். நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழை முன்னிறுத்தி ரொம்ப அழகான படைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. பாடல் ஆசிரியராகவும் சரி, கவிஞராகவும் சரி, நம்மள ரொம்ப அழகா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருடைய வரிகளுக்காக இவர் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் நிறையவே குவிச்சிருக்கிறாரு. இப்ப நம்மளோட இருக்கிறவங்க கவிஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள் தான். என்று அடையாளத்தில் உங்களுக்காக நாம் அழைத்து வந்திருக்கும் அதிதி உங்களுக்கு நன்கு பரிச்சயமான கவிஞர் பாடலாசிரியர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள். வணக்கம் அஸ்மின். பாடலாசிரியர் பொத்துவில் அஸ்மினை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில ரொம்பவுமே பிரபலமா மாறி இருக்காரு. ஐயோசாமி பாடல் மூலமா ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையுமே தன்வசம் ஈர்த்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் தான் கவிஞர் அஸ்மின். கவிஞர்
அஸ்மின் எழுதியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நிறைய பாடல்கள் வந்து பிரபலமான பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட்? இவர் வந்து ஒரு இலங்கை தமிழர். சின்ன சின்ன கவிதை போட்டிகள் மூலமாக பல பரிசுகளை வென்று தமிழ் சினிமாவில் விஜய் ஆண்டனியோடைய நான் படம் மூலமாக பாடலாசிரியராக அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வளர்ந்து வரும் பாடலாசிரியராக உருவெடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பல விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் பாடலாசிரியர் அஸ்மின். வணக்கம். கவிஞர் அஸ்மின் அவரும் ரொம்ப அழகா இருக்காரு. இந்த பாட்டோட லிரிக்ஸ் அஸ்மின் எழுதியிருக்காரு. ஒரு காதலோட ஒரு பிரிவு, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் லவ் அப்படிங்கிறத சொல்லணும்னு ரொம்ப நிறைய ஆப்ஷன் எழுதினாரு. ஃபைனல் அவுட்புட் கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டீப்பான ரொம்ப இன்டெப்தான மீனிங் இருக்கும். பாட்டை வந்து கவிஞர் அஸ்மின் எழுதியிருக்காரு. இந்த பாடல் வரியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்காரு. முத்துவில் அஸ்மின் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் முத்து முத்து கருவாயான்ற பாடல் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணி அந்த சாங் வந்து மிகப்பெரிய மில்லியன் கணக்கில் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கவிதையில் நான் மிகப்பெரிய ஃபேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி சாங் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பாடலாசிரியர் அஸ்மின் அவர்கள் பாடல் எழுதியது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய திறமையை நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் அவருடைய திறமை தெரியும். என்ன மீட்டர் கொடுத்தாலும் எப்படி பொருள் வேணும் அப்படின்னு கேட்டாலும் ரொம்ப அழகா அவர் பாடலை எழுதி கொடுப்பாரு. அவருடைய ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஈஸியாகவும் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் அவர். இலங்கையின் பெருமை அவர் அப்படின்னு சொல்லலாம். பாடல் வரிகள் எழுதுறதுல, கவிதையில அஸ்மின் இஸ் அ வெரி கிரேட் பர்சன். நல்ல மனிதரும் கூட. அனைத்து கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு கவிஞர் அவர். என் நண்பர் அஸ்மின் அவரும் நானும் இப்போ சில படங்களுக்கு இணைந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சந்தத்துக்கு மிக தெளிவான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய சில கவிஞர்கள்ல முக்கியமானவரா திரு அஸ்மின் இருக்காரு. மிக விரைவில் அவர் தமிழ் திரையுலகில் மிக உயரிய கவிஞர் என்ற அந்தஸ்தை பெறுவார் என்பதுல எந்த வகையான ஒரு ஐயப்பாடும் இல்லை. பொத்துவில் அஸ்மின் சாரோடைய சூப்பரான வரிகள்ல பொத்துவில் அஸ்மின், நா முத்துக்குமார் இவங்களோட லிரிக்ஸ். ஒரு அஸ்மின் வந்து விஜய் ஆண்டனி அவருடைய படத்து மூலமா தப்பெல்லாம் தப்பையில் படத்து மூலமா அவர் பாடலாசிரியரா அறிமுகமானாரு. இந்த பாடலாசிரியர் புத்துவில் அஸ்மின் சாரோட பாடல் வரிகள்ல நான் பாடியிருக்கேன். சாங்ஸ் வந்து அஸ்மின் பண்ணியிருக்காரு. இதை வந்து கவிஞர் பொத்துவிழா அஸ்வின் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பொத்துவில் அஸ்மின் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. அவர் நான் படத்துல தப்பெல்லாம் தப்பையில் ஆரம்பிச்சு அப்புறம் இப்போ வந்து மொட்டை கண்ணாலே சாங் வரைக்கும் இட்டு கொடுத்தவர் அவரு. அஸ்மின் சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன், அவர் இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் கவிஞர். அதாவது அது படைப்புக்கு என்ன இது நாடு மொழி இனம் பேதம்லாம். ஸோ அருமையான தமிழ் பேசுவார். ஆமாம், அவர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கணும் வச்சுக்கலாம். பட் நல்ல வார்த்தைகள் போட்டு அது எழுதியிருக்காரு. இந்திய சினிமாவில் தனக்கான அடையாளத்தை பாடலாசிரியராக உறுதிப்படுத்தி இருக்கும் பொத்துவில் அஸ்மின் எழுதிய பொத்துவில் அஸ்மின் அவர்கள் இருக்காரு. நமக்கு சொல்ல போற அப்படி தெரிஞ்சுக்கலாம். பொட்டுவில் அஸ்மினோட ஜாலியான வரிகளில் நம்ம அஸ்வின் வந்து லிரிக்கே வந்து லிரிக் டான்ஸ் ஆடி பார்த்திருக்கீங்களா? இந்த பாட்டுல லிரிக் டான்ஸ் ஆடி இருக்கும். இலங்கை தமிழ் கவிஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்களின் எழுத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்க தேவா அவர்கள் பாடியுள்ள பாடல் ஒன்று வெளியீட்டுக்கு தயாராகி இருக்கின்றது. கரெக்டா இந்த இலங்கையில இந்த அஸ்மின் ஒரு கவிஞர், அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாட்டுல இந்த வரிகளை மட்டும் உருவிட்டு நாம் போட்டா எப்படி இருக்கும் சில வரிகள் எல்லாம் போட்டு அந்த பாட்டை ரீமாடல் பண்ணி மார்க்கெட்ல விட்டா இதை விட அது வேகமா போயிட்டு இருக்கு. கவிஞர் பொதுத்துவில் அஸ்மின் வரிகளில் மாமா குட்டிமா பாடல் ப்ரோமோ வெளியாகியுள்ளது. அஸ்மின் அவர்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இவர் வந்துட்டு சொல்ல வந்த we all know அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவர். அதே மாதிரி அஸ்மினோட வரிகள்ல தாகம் கேட்கும் போது காதல் காணல் நீரை தருகுது என்ற வரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. And the lyricist, of course, Asmin, he actually wrote a song for my sister as well before. So we met him through that. And, you know, அருமையா லிரிக் எழுதின என்னோட நண்பர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள் ஐயோ சாமின்ற ஒரு ஹிட் பாடலை கொடுத்தவர். அவர் வந்து அருமையா இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. இந்த பாடலை எழுதியது பொத்துவில் அஸ்மின் அண்ணன் அவர்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். சிறப்பு விருந்தினர் இலங்கையிலிருந்து வந்து தமிழ் திரையுலகில் வந்து பல்வேறு பாடல்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய கவிஞர்
அஸ்மின் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாங்க சந்திப்போம். சண்டாளி பாட்டு மூலம் தான் என்னோட கவனத்தை ஈர்த்தவர் கவிஞர் அஸ்மின். ஓகே, ரொம்ப நல்ல பாட்டு. அண்ட் கவிஞர் அஸ்மினோட ரசிகன் ஆகிட்ட அணிலிருந்து அங்கிருந்து எழுதி அனுப்புவார். முத்து முத்து கருவாயா, ஒரு முத்தம் தர வருவாயா, கொத்து கொத்தா நான் பூத்து கிடக்குறேன்னு. அது வெளியான ஒரு வாரத்திலேயே 1 மில்லியன் தாண்டி பெரிய சாதனை பண்ணிச்சு. அந்த 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 சந்தோஷத்துல நம்ப மாட்டேங்க, நான் சொந்தமா டிக்கெட் போட்டு நேரடியாக போய் கொழும்புல போய் பார்த்து பாராட்டிட்டு வந்தேன். ලෝකයක් පිළිගත්ත එහෙම නැත්නම් මුළු මහත් ಭಾರතයේම කතා කරන දමිළ සිනමාව ඇතුලේ මහා චරිතයක් විදිහට කතා කරන කෙනෙක්. අපි මේ කියන්නේ பொத்துவில் அஸ்மின் ගැන. இளைய கவியரசர் என்று நான் செல்லமா வந்து கூப்பிடுறேன். கவிஞர் அஸ்மின் அவர்கள் வந்து எழுதிய ஒரு பாடல். இந்த பாடல் வந்து இணையதளங்கள் வாயிலாக வந்து மிகவும் பிரபலியம் பெற்றிருக்கிறது. தப்பை கூட சரியா செஞ்சுட்டா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர் அஸ்மினை தான் நாங்க சந்திக்க போறோம். வணக்கம் அஸ்மின். இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, வசந்தம் டிவியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் பணிபுரியும் பொத்துவிலைச் சேர்ந்த கவிஞர் பாடலாசிரியர் அஸ்மின் ஆவார். இவ்வருடத்தின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை வசந்தம் தொலைக்காட்சியின் உதவி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கவிஞர் பொத்துவில் அஸ்மின் பெற்றுக் கொண்டார். வலைத்தளத்திலும் இன்றைக்கு நவீன யுகத்திலும் தன்னுடைய குரல்களாலும் வரிகளாலும் இன்றைக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து என்னுடைய பகிரில கூட தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. ஒரு கோபக்கார கவிஞர் தான். சில நேரத்துல அவருடைய கவிதைகள் நேரடியாக ஒருத்தரை சாடணும் என்றால் தாராளமாக சாடி விடுவார். காசி ஆனந்தனுக்கு பிறகு சில கோப கவிதைகளை பார்க்கும்போது நான் வந்து சந்தோஷப்படுவது உண்டு. அந்த வகையில் அதனுடைய வாரிசாக கூட நம்ம சொல்லலாம். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் பை பொத்துவில் அஸ்மின். ஒரு கவிஞர் என்று நினைக்கிறேன். எனக்கு பெயர்கள் எல்லாம் ஞாபகத்தில் நிற்பதில்லை. மிக அற்புதமாக கவிதை வடிவத்திலேயே சினிமா பாடல்களை அறிமுகப்படுத்தி நல்ல சினிமா பாடல்களை தேர்ந்தெடுத்து போடுகிறார். நான் அந்த நிகழ்ச்சியை பலதரம் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒன்று, போடப்படுகிற அந்த பாடல்கள் தரமுடையவடாக இருக்கின்றன. அதை அறிமுகப்படுத்துகிற அந்த கவிதை வடிவு என்பது ஈர்ப்பாக இருக்கிறது, தகுதியுள்ளதாக இருக்கிறது. இப்படி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை ආයුබෝවන් මම බිබිලාදිනී මහානාමහාමුදුරුවෝ. ගිරිවැසිපුර චිත්‍රපටයෙන් පස්සේ පොතුවිල් අස්මින් සහ මම හම්බ වෙනවා නීරුපුත්තු නිරප්පු චිත්‍රපටයෙන්. මේක දමිළ චිත්‍රපටයක්. මම සහ පොතුවිල් අස්මින් මුලින්ම වැඩ කරේ ගිරිවැසිපුර චිත්‍රපටයේ දෙවිඳු කොංගහගේ මහත්මයා විසින් අධ්‍යක්ෂණය කරන්න යෙදුන ඉතාම අලංකාර ආදර ගීතයක් අපි ඒකේ නිර්මාණය කළා අස්මින් සමග එකතු වෙලා. මේ සැරේ අපි අලුතෙන්ම එලි දැක්වීමට නියමිත වෙන්නේ දමිළ චිත්‍රපටයක් නීරපුත්තු නිරප්පු යන නමින්. ඉතින් මේ චිත්‍රපටයේ ඉතාම අලංකාරවත් පද රචනාවකින් යුක්ත ගීතයක් තියෙනවා. එහි பதரச்சகயா பொத்துவில் அஸ்மின் மம சங்கீதவத் கரை. வந்து பாடல் வரியை வந்து எழுதுனது வந்து யாருன்னா ஐயோசாமி பாடலாசிரியர் அஸ்மின் அண்ணா அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதில்ல. அண்ட் இந்த சாங் வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ அந்த சாங்ல இருந்து சில 1-2 வரிகள். போய் வாரின்னு